விஜய் ஆண்டனி ஒரு இன்டர்வியூவில் இந்த நூறுசாமி படத்துக்காக ஸ்வசிகாவுக்கு ஒரு நேஷனல் அவார்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது என்னடா அது கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. பட் அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறத இந்த படம் பார்க்கறது மூலிமா என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஹாய் கைஸ், இன்னைக்கு ஸ்வசிகா, அஜய் தீஷன், சிடபிள்யூசி சக்தி ப்ளஸ் நம்ம விஜய் ஆண்டனி ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவில் பண்ணி டைரக்டர் சசி இயக்கத்தை வெளிவந்திருக்கிற நூறுசாமி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கணவனை இழந்து தன்னோட 2 பசங்களையும் ஒரு சிங்கிள் மதராக வளர்த்தெடுக்கிறாங்க ஸ்வசிகா. அந்த 2 பசங்களும் வளர்ந்ததுக்கப்புறம் தன்னோட அம்மாவுக்கு ஒரு ரீமேரேஜ், ஒரு மறுமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது ஒரு விளைவாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த ரீமேரேஜ் நடந்ததா இல்லையா அப்படிங்கிற படம் தான் இந்த நூறுசாமி. ஆக்சுவலாக அந்த விடோ ரீமேரேஜ் அப்படிங்கிறது 1856 கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 170 வருஷம் ஆச்சு. நம்ம சுதந்திரம் வாங்கியே ஒரு 80 வருஷம் ஆக போகுது. பட் ஸ்டில் இந்த விடோ ரீமேரேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சிக்கலான விஷயமாகவும் சென்சிபிளான விஷயமாகவும் இன்றைக்கும் இருக்குது. அதுவும் முக்கியமாக கிராமப்புறங்களில் அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக, ரொம்ப டீசெண்டாக, ப்ளஸ் ஒரு விடோ ரீமேரேஜுங்கிறது எவ்வளோ அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்க படம் தான் இந்த நூறுசாமி. நிறைய படங்களில் ஹீரோ அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த படத்தில் ஸ்வசிகாவை கண்டிப்பாக நம்ம அப்படி சொல்லியே ஆகணும். அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க. ஏன்னா ஒரு கிராமத்து பெண் தன்னோட 2 பசங்களை எப்படி வளர்த்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து, அவங்களுக்கு ஊரில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து, அதுக்கு அவங்க கொடுக்குற ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், அது ஒரு எமோஷனல் சீனில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதாகட்டும், ஒரு ஃபன்னியான சீனில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதாகட்டும், எல்லாமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக, அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஸ்வசிகாவோட கேரக்டர் மட்டும் கரெக்டாக அமையலை அப்படின்னா அந்த படத்துமே மொத்தமாக படுத்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். லப்பர் பந்து படத்துலேயே அந்த ஒரு கிராமத்து பொண்ணு அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக அந்த ரோலை வந்து பண்ணியிருப்பாங்க ஸ்வசிகா. அந்த படத்தை தாண்டியாக இந்த படத்தில் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தான் நான் தேட்டரில் போய் உட்காந்தேன். பட் அதுக்கு ஒரு படி மேலேயே பண்ணி அசத்திட்டாங்க உண்மையிலே. விஜய் ஆண்டனி இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ, செகண்ட் ஹாஃபில் பாதி படத்துக்கு மேலே தான் அவர் வராரு. ஸோ ஆல்ரெடி அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் ஏன் அந்த படத்தை பண்ண ஒத்துக்கிட்டாருன்னா 2 விஷயம். ஒன்று, அவரோட கேரக்டரு கொஞ்ச நேரம் வந்தாலும் ஒரு நல்ல கேரக்டராக வந்துட்டு போச்சு. ப்ளஸ் அதோட தன்னோட ஸ்டார் வேல்யூவை யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோம். அதில் எந்த தப்பும் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ தேவைப்படுது. இந்த படத்துக்குன்னு இல்லை, எந்த படத்துக்குமே ஒரு ஸ்டார் வேல்யூ இருந்தால் அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ அடிஷன் தான். ஸோ அந்த வகையில் நானுமே இந்த படத்துக்கு ஒரு விஜய் ஆண்டனி படம் அப்படின்னு தான் போனேன். பட் படத்தில் விஜய் ஆண்டனி மொத்தமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வராரு. பட் அவர் இல்லையே அப்படிங்கிற எந்தவித ஏமாற்றமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஏற்படாது. அந்தளவுக்கு ஸ்வசிகாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தூக்கி சாப்பிட்றது உண்மையிலே. இந்த படத்தோட இன்னொரு பியூட்டி, இந்த கதை வந்து ஒரு உண்மை சம்பவம். உண்மையிலே ஒரு கிராமத்தில் ஒரு 2 பசங்க தன்னோட சிங்கிள் மதருக்கு ஒரு ரீமேரேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி ஒரு கிராமத்தில் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி ஒரு மறுமணம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த செல்ஃபி பிக்கையும் வந்து படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட வந்து காட்டுறாங்க. அந்த சீன் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. ஒரு சின்ன கூஸ் பம்ப்ஸ் கொடுத்தது உண்மையிலே தேட்டரில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், அவ்வளோ எமோஷனல் விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் உண்மையிலே ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு. அதை தாண்டி அவங்க வந்து கோத்ரூ பண்ணி அதை சக்ஸஸும் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமா இருந்துச்சு. இதை தாண்டி இந்த படத்தில் கிராமத்தை காட்டின விதம் அப்படிங்கிறது, ஸ்வசிகா தங்கியிருக்க அவங்க வீடாக இருக்கட்டும், அவங்க ரோடு, எய்த்தாப்பில் இருக்க ஸ்கூலு, கருணாஸ் போட்டிருக்க ஒரு கிழிஞ்ச பனியன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க மெனக்கெட்டு இருந்தது தெரிஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்தை காட்டின விதங்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக, நேச்சுரலாக, சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓல்டாக இருந்துச்சு. ஒரு ஓல்டான ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் தான். அது நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களால் வந்து கொஞ்சம் உணர முடியும். அதுமாரி ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவும் ஒரு சில சீன்ஸ் வந்து நமக்கு படுது. பட் ஓவராலாக மொத்த படமாக பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் எதுவும் பெரிய ஒரு நெகட்டிவாக இருந்துக்காது, எனக்கு இல்லை பெருசாக பார்க்கும்போது. ஸோ ஓவராலாக கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். கண்டிப்பாக தேட்டரில் ஒன் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.